ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பாஜகவின் தேர்தல் அறிக்கையை நாளை பிரதமர் மோடி வெளியிட இருப்பதாக தகவல். அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான திட்டங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என தகவல். ஆம்பாசமுத்திரத்தில் திங்கள் மாலை நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. நெல்லை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள ஏற்பாடு. நாட்டில் தற்போதைய சூழலில் பாஜகவுக்கு சவால் விடக்கூடிய போட்டியாளர்கள் யாரும் இல்லை என வாக்குப்பதிவுக்கு முந்தைய ஆய்வில் தகவல். தெற்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் அதிகரித்துள்ள ஆதரவுடன் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என லோக் நீதி CSDS அமைப்புகளின் ஆய்வில் கருத்து. தக்கலை பகுதியில் கன்னியாகுமரி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ. திமுக மற்றும் அதிமுகவினர் ஊழல் செய்து தமிழகத்தின் வளர்ச்சியை கெடுத்துவிட்டதாக பேச்சு. பெண்களை முன்னிறுத்தியே பிரதமர் மோடி திட்டங்களை வகுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து. நாட்டில் ஒவ்வொரு பெண்ணும் கண்ணியத்துடன் வாழ வேண்டும் என்பதே பிரதமரின் நோக்கம் என்றும் சுய உதவிக்குழு பெண்களிடையே பேச்சு. பெண்களை நடுமையமா வச்சுக்கிட்டு திட்டம் போடுறாருன்றது இல்லைங்க. பெண்ணை முன்காட்டி முன் நிறுத்தி திட்டங்களை வகுக்கிறார் மோடி. நம்ம மக்களிடையே பெண்கள் அப்படின்னா என்ன? பாரதியார் கண்ட புது நவீன பெண்ண கிராமத்தை பார்க்கணும்னா அது மோடியை அவ்வளவு. CAA, வேளாண் சட்டம் போன்ற பாஜக அரசின் சட்டங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் அளித்ததாக திமுக கருத்து. EPS-ஐ தமிழக மக்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டார்கள் என்றும் அறிக்கை. உண்மையில் யார் காணாமல் போவார் என்று ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தெரியும் என எடப்பாடி பழனிசாமி கருத்து. பூச்சாண்டிகளுக்கு எல்லாம் அதிமுக என்றைக்கும் பயப்படாது என்றும் அரியலூர் பிரச்சாரத்தில் பேச்சு. இன்னும் சில பேர் பேசுறாங்க, அதிமுக கட்சி 2024க்கு பிறகு இருக்காதான். வேற எங்க போவோம்? அதிமுக எங்க தான் இருக்கா? காணாம போகுமா? ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு யார் காணாம போகணும் மக்கள் முடிவு செய்வாங்க. அதிமுக அழிக்கின்றவர்கள் அழிந்து போகின்ற சரித்திரைத்தான் வரலாறு பார்க்கின்றோம். அதிமுக கிட்ட எல்லாம் அந்த பூச்சாண்டி காட்டுற இதெல்லாம் நிறுத்திடுங்க. ஊழலுக்காக தம் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமோ என்று பிரதமரை பார்த்து ஸ்டாலின் அஞ்சி நடுங்குவதாக EPS கருத்து. பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகியதும் ஷாக் அடித்தது போல இருந்ததாகவும் பேச்சு. ஊழலை மறைப்பதற்கு திரு மோடி வருகின்ற பொழுதெல்லாம் பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுப்பாங்க. இல்லைன்னா பல மாநிலத்தில் பார்க்கிறோம்ல, அது மாதிரி இங்க நடந்து போயிரும் என்று ஸ்டாலின் பயந்து நடுங்கிட்டு இருக்காரு. மக்கள் எப்போது கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்களோ அப்போதே திமுகவின் தோல்வி தொடங்கிவிட்டதாக EPS கருத்து. மக்களிடையே செல்வாக்கு இழந்து விட்டதால் தான் இந்தியா கூட்டணி பெயரில் ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பதாக விமர்சனம். இந்த 3 ஆண்டு கால விடியா திமுக ஆட்சியில் மக்கள் பட்ட துன்பம், வேதனைகள், அதனால திமுகவுக்கு மக்கள் இன்றைக்கு செல்வாக்கு இழந்த காரணத்தினால இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுல போய் ஸ்டாலின் தன்னை முன்னேற்றப்படுத்திட்டு இருக்கிறார். ஜூன் 4ஆம் தேதிக்கு பின் அதிமுக TTV தினகரன் வசம் வந்து சேரும் என அண்ணாமலை கருத்து. அதிமுகவில் கான்ட்ராக்டர்களுக்கும் மணல் கடத்தல் குடும்பத்தினருக்கும் சீட் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கருத்து. 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் TTV தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்கப் போகின்றார்கள். அது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது. இதை நான் ஓப்பனாவே சொல்றேங்க. சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமோ பயமோ கிடையாது. காரணம், தவறு செய்பவர்களை தவறு செய்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். கட்சியை அடமானமாக அவர்கள் நடத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. கான்ட்ராக்டர்களுக்காக கட்சி, பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு கட்சி. கேட்டால் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றணும். கச்சத்தீவை உறுதியாக மீட்டே தீர்வோம் என்று ராமநாதபுரத்தில் OPS-ஐ ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அண்ணாமலை உறுதி. ஜெயலலிதாவின் ஆதரவு பெற்ற ஒரே நபர் OPS மட்டுமே எனவும் பேச்சு.
மீனவ இனத்திற்கே துரோகம் செய்திருக்கிறார் என்றால் அது கலைஞர் கருணாநிதியும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாங்க ஒருபடி முன்னாடி போய் சொல்றதையா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவங்களோட வச்சுட்டு நாங்க சொல்றோம், கச்சத்தீவை உறுதியாக மீட்டெடுப்போம். தேனியிலிருந்து ராமநாதபுரத்துக்கு அண்ணாமலை சென்ற ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. உள்ளே இருந்த பைகள், பெட்டிகளை திறந்து பார்த்துவிட்டு அனுப்பி வைத்தனர். போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டிய 40 கோடி ரூபாயை சினிமா தயாரிப்பு ரியல் எஸ்டேட்டில் ஜாஃபர் சாதிக் முதலீடு செய்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக தகவல். ஜாஃபர் சாதிக் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களின் வங்கி கணக்குகளில் 21 கோடி ரூபாய் கருப்பு பணம் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை அறிக்கை. கட்சியின் மூத்த தலைவர்கள், அவர்களது உதவியாளர்கள் உள்ளிட்டோரின் செல்போன்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக சார்பில் புகார். பெகாசஸ் போன்ற மென்பொருளை பயன்படுத்தி உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலன் உத்தரவின் பேரில் ஒட்டு கேட்கப்படுவதாக குற்றச்சாட்டு. நாமக்கல்லில் பரமத்தி சாலையில் உள்ள நிதி நிறுவன அதிபர் செல்லப்பன் என்பவர் வீட்டில் வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை. 5 கட்டை பைகளில் வைக்கப்பட்டிருந்த 80 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாக தகவல். தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் திரண்ட சுற்றுலா பயணிகள். மலைச்சாலையில் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். ஆசியாவிலேயே மிக அதிக அளவாக பாகிஸ்தானின் பணவீக்கம் 25% இருப்பதாக ஆசிய வளர்ச்சி வங்கி தகவல். அத்தியாவசிய பொருட்களின் விலையும் ஆசிய நாடுகளிலேயே பாகிஸ்தானில்தான் அதிகம் என அறிக்கை. விஜய் நடிப்பில் உருவாகி வரும் த கோட் படத்தின் பாடல் ஞாயிறு மாலை வெளியிடப்படுவதை முன்னிட்டு சிங்கிள் பிரமோ வெளியீடு. யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடலாசிரியர் மதன் கார்கி எழுதியுள்ள பாடலை நடிகர் விஜய் பாடியுள்ளார். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.